அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும், இந்த போர் பதட்டம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகளுக்கு மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தொடர்பான இறுதியான அறிவிப்பு எதுவுமே இதுவரைக்குமே வெளியாகல. இந்த மாதிரியான பின்னணியில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருந்த போர் பதட்டம் இப்போ ஒரு பொருளாதார போரா மாறி இருக்கு. ஆனா இது தொடர்பா பென்டகன் இப்போ வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையுமே வெளியிடல. பென்டகன் அப்படி மறைக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நடத்தின தாக்குதல்கள்ல அமெரிக்காவுக்கு பல மில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த போர்ல உண்மைக்குமே தோல்வி அடைந்தது யாரு அப்படிங்கிற பல கேள்விகளும் இப்போ எழுப்பப்படுது. என்ன நடந்தது அப்படிங்கிற தொடர்பா இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதல்கள்ல அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுறதுக்கு இப்போ வரைக்கும் பென்டகன் தயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா புலனாய்வு அறிக்கைகளும் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் இப்போ அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. இதுவரைக்கும் பகிரங்கமா சொல்லப்பட்டதை விட அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு NBC செய்தி நிறுவனம் இப்போ செய்தி வெளியிட்டிருக்கு. மேற்காசியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7 நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஈரான் நடத்தின தாக்குதல்கள் மூலமா பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கதாகவும் இப்போ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கூட்டு தாக்குதல்களை ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறமா ஈரானும் பதிலுக்கு அவங்களுடைய பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருந்தாங்க. இவங்களோட இந்த பதிலடி தாக்குதல்கள்ல அமெரிக்காவோட ராணுவ தளங்கள், சேமிப்பு கிடங்குகள், அது மட்டும் இல்லாம சேட்டலைட் தளங்கள், இது எல்லாமே துல்லியமா இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மேலேயும் பலவிதமான பதிலடி தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி அமெரிக்காவோட அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி ஈரானோட F-5 போர் விமானம் உள்ள புகுந்து பல தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இது உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இந்த சேதங்களுக்காக தான் அமெரிக்காவுக்கு பல மில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. பென்டகன் இப்போ அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட 18 லட்சம் கோடி ரூபாய் அவசர நிதியா கேட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்ல அமெரிக்க பாதுகாப்பு துறைக்குன்னு 78.81 லட்சம் கோடி ரூபாய ஒதுக்கி இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஒரு அவசர நிதியும் கோரப்பட்டிருக்கு. இப்படி கூடுதல் நிதி கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பல பொருளாதார வல்லுநர்களும் இப்போ கருத்து வெளியிட்டு இருக்காங்க. பென்டகன் இவ்வளவு பெரிய நிதியை கோரி இருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்துல அமெரிக்காவோட பார்லிமெண்ட்ல இப்போ ஒரு பெரிய சர்ச்சையே எழுப்பப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடத்தப்பட்ட இந்த போர் நிலைமையில அமெரிக்காவுக்கு எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஏற்பட்ட சேதங்களுக்கு எவ்வளவு செலவாக போகுது அப்படிங்கிற இந்த தரவுகளை அமெரிக்க பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பி இருக்காங்க. ஆனா இன்னமுமே அமெரிக்காவோட பாதுகாப்பு துறை, அதாவது பென்டகன், இந்த தரவுகளை ஒழுங்கா வழங்குறதுக்கு தயங்குறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனா கூடுதல் நிதி மட்டும் கோரப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி குடியரசு கட்சி இப்போ கோபத்துல இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஈரானுக்கு எதிராக போர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆரம்பிச்ச இந்த போர் திட்டம் இப்போ ட்ரம்போட நிர்வாகத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயம் அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய நிதி பள்ளத்துக்குள்ள தள்ளிருமோ அப்படிங்கிற பயமும் இப்போ அந்த நாட்டுக்குள்ள எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தைக்காக போர் நிறுத்தம் எட்டப்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்தம் எட்டப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதிக்குள்ள அமெரிக்காவோட சேத மதிப்பீடு, அது மட்டும் இல்லாம சீரமைப்பு பணிகள் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சீரமைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அமெரிக்காவோட இந்த பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது மறுபடியும் இந்த நாட்டை ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள தள்ளுமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி
ஏற்படுத்தி இருக்கு. இந்த பொருளாதார சுமை அப்படிங்கிறது அமெரிக்காவை நிலைகுலைய வைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இப்படியான செய்திகள் எல்லாமே ஒரு பக்கம் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அமெரிக்கா முன்வச்ச நிபந்தனைகள்ல எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற செய்தியை வழங்குறதுக்காக ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுக்கு போயிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த போரை நிறுத்துறதுக்காக அமெரிக்கா முன்வச்ச கோரிக்கைகள்ல ஈரான் எந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற செய்தியை பாகிஸ்தான் மூலமா அமெரிக்காவுக்கு வழங்குறது தான் இதோட நோக்கம் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி மறுக்கப்பட்ட நிபந்தனைகள்ல ஹார்மூஸ் நீரிணை, அது மட்டும் இல்லாம அணுசக்தி விவகாரங்கள் தொடர்பான கோரிக்கைகளும் உள்ளடங்கப்படுறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. போரை நிறுத்துறதுக்காக அமெரிக்கா மூலமா முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஈரான் திட்டவட்டமா மறுத்திருக்கு. தங்களோட பாதுகாப்பு எல்லைகளை பாதுகாக்கிறதுல ஈரான் உறுதியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நகர்வு மூலமா உலகத்துக்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட அழுத்தங்களுக்கு பணிய போறது கிடையாது அப்படின்னு ஈரான் மறைமுகமா உணர்த்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல பாகிஸ்தானோட மத்தியஸ்தம் எப்படி முடிய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகளுக்கு மத்தியில எழுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில விரைவில் போர் நிறுத்தம் எட்டப்படுமா, அப்படி இல்லைன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பொருளாதார போர் உருவெடுக்குமா அப்படிங்கிற தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.